ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் 10 அதிகாரம் நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை சொல்ல அருட்தந்தை ரேமன் ஜோசப் மத்தியில் இருக்கிறார்கள். அதில் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 10 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 11ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுகிறது தந்தையே? 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் ஏகுவனுடைய அந்த கொலைவரி தாண்டவத்துக்கு பிறகு வருகின்ற ஒரு அதிகாரம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் பல்வேறு கொலைகள் அரங்கேறியது. இறுதியில் 28 ஆண்டுகள் அரசனாக இருந்துவிட்டு ஏகு இறந்து விடுகிறான். 842 அவன் பொறுப்பேற்றான். 28 ஆண்டுகள் என்றால் ஏறக்குறைய 814 வரை ஆட்சி செய்திருக்கிறான். இவனுடைய அந்த வடநாட்டு நிகழ்வுக்கு பிறகு, இவன் செய்த அந்த கொலை வரிகளுக்கு பிறகு தென்னாட்டிலே என்ன நிகழ்ந்தது அதை பற்றிய செய்தி தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில். இந்த தென்னாட்டிலே ஆட்சி செய்த அரசனும் ஏகுவால் கொலை செய்யப்பட்டு விட்டான். அவன்தான் அகசியா. எனவே 2 பேருமே, அகசியாவும் யோராமும் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டார்கள் அவன் வடநாட்டுக்கு சென்ற சமயத்தில். எனவே இப்போ அகசியாவினுடைய இறப்புக்கு பிறகு தென்னாட்டில் நிச்சயமாக ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு காரணம் அகசியாவினுடைய தாய், அதாவது அகசியாவினுடைய தந்தையாகிய யோராமினுடைய மனைவி. அவர் பேர் அத்தாலியா. அந்த அத்தலியா என்பது யாருடைய மகள் என்றால் வடநாட்டைச் சேர்ந்த ஆகாப்பினுடைய மகள், அதாவது ஈசபெல் ஆகாப்பினுடைய மகள். அப்போ அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும் என்று நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். எனவே அவளுடைய அந்த வேலைகள் எல்லாம் என்ன, அவர் இந்த நிகழ்வுக்கு பிறகு, அகாசியா இறந்த பிறகு, தனது மகன் இறந்த பிறகு இவள் என்ன செய்கிறாள் என்பதுதான் இங்கே நமக்கு விளக்கமாக கூறப்படுகிறது. இதை நம்ம 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி, அத்தாலியா யூதாவினுடைய அரசியாக வருவது. அது 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3. 2வது பகுதி குரு யோயாத்தா இளவரசன் யோவாசை மக்களுக்கு முன் அறிமுகப்படுத்துதல். இது 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். அதன் பிறகு அத்தாலியா கொலை செய்யப்படுதல். இந்த அத்தாலியா கொலை செய்யப்படுவது 11ஆம் அதிகாரம் 13 முதல் 16. 4வதாக யோவாசு அரசனாதல். இளவரசன் யோவாசு அரசனாகிறான். அது 17 முதல் 21. ஆக 21 வசனங்கள் தான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம முதல் பகுதிக்கு போவோம். அத்தலியா யூதா அரசியாக பொறுப்பேற்றல். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3. முதல் வசனம், 11ஆம் அதிகாரம். அகசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அகசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்து விட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து யாரை கொண்டிருக்க வேண்டும்? ஏகுவை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவள் கொள்வது யூதாவினுடைய அரச குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரையும் கொலை செய்கிறாள். அப்போ இவளுடைய நோக்கம் என்னென்னா, வடநாட்டில் தன்னுடைய ஆகாப்பினுடைய பாரம்பரியம் அழிந்து விட்டது. தென்னாட்டிலே இந்த ஆகாப்பினுடைய பாரம்பரியம் நிச்சயம் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆகாபினுடைய மகளாகிய இந்த அத்தலியா திட்டமிட்டு
என்னெல்லாம் செய்கிறான்? அரச குடும்பத்தை சேர்ந்த, அதாவது தாவீதினுடைய கோத்திரம். தாவீது கோத்திரம்தான் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். யோசபாத் வந்து தாவீது பாரம்பரியத்தில் வந்தவன், நல்ல மனிதன். யோசபாத் வந்து ரொம்ப அருமையான அரசன். அவனும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தான். ஆனால் அவன் செய்த ஒரு தவறு என்று சொல்வதை விட அவன் நினைத்தது வேறு, ஆனால் நடந்தது வேறு. யோசபாத் வந்து நல்லிணக்கம் கொண்ட ஒரு மனிதன். வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைக்க வேண்டும் என்று முதல் சிந்தித்த மனிதன் அவன். ஆனால் அவன் உறவு கொள்ள எத்தனித்த மனிதர் தான் தவறான மனிதர், ஆகாப். அவன் யாபேயினுடைய திட்டத்துக்கு புறம்பானவன். இருந்தாலும் அவனுக்கு ஒத்துழைத்தான் பல நேரங்களில். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலும் ஆகாப்போடு செய்த போதெல்லாம் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து தான் செயல்படுவான். அந்த நிலையில்தான் யோசபாத் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மகன் யோராமுக்கு வந்து அத்தாலியாவை திருமணம் செய்கின்றான். அத்தாலியா என்பது ஆகாப்பினுடைய மகள். இந்த நிலையில்தான் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் திருமண உறவு முதல் முறையாக ஏற்படுகின்றது. அந்த திருமண உறவில் பிறந்தவன் தான் அகசியா. அந்த அகசியாவுக்கும் அதே மாதிரி ஆகாப்புடைய மகன் யோராமுக்கும் நல்ல உறவு இருந்தது. அதனால தான் 2 பேரும் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தான் அத்தாலியா இப்படி ஆகாப்பினுடைய உறவுகளெல்லாம் அழிந்து விட்டதே, 70 பிள்ளைகளை கொலை செய்தென்றால், மைந்தர்களை கொலை செய்தான் என்றால் ஏகு அந்த குடும்பமே அழிந்து விட்டது. அப்படி இருக்கிற போது இந்த யூதாவையாவது நம்முடைய இனம் வந்து, நம்முடைய குலம் வந்து அதை தக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை. அதனால் முழுக்க எல்லாரையுமே கொலை செய்கிறாள் அத்தாலியா. ஏறக்குறைய யார் அந்த யூத இனத்திலே அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களோ அத்தனை பேரையும் கொலை செய்கின்றாள். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். 2ஆம் வசனம். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசபா என்பவள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். ஆக இங்கே ஒரு புதிய செய்தி. இவள் நினைக்கிறாள் எல்லாரையும் கொன்று விட்டேன் என்று, அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று. ஆனால் அதற்குள்ளே ஒரு புதிய கதை பிறக்கிறது. என்ன கதை என்றால், அரசன் யோராமின் மகளும், அதாவது யோராமின் மகள் என்றால் அத்தாலியா. ஒருவேளை இது வந்து அத்தாலியாவினுடைய மகளாக இருக்க வாய்ப்பில்லை. யோராமுக்கு இன்னொரு பெண் வழியாக மகள் பிறந்திருக்கலாம். அதனால தான் யோராமின் மகள் என்று இவளை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அத்தாலியாவை இணைக்கவில்லை. அகசியாவின் சகோதரியான, ஆனால் அகசியாவுக்கு இவள் வந்து சகோதரி. தந்தை யோராமினுடைய மகளாக இருப்பதனால அகசியாவுக்கு இவள் சகோதரியாக மாறுகிறாள். அவள் பெயர் யோசேப்பா. இந்த யோசேப்பா என்கிறவள் ஒரு சரியான செயலை இந்த நேரத்தில் செய்கிறார். அப்படின்னா அத்தலியாவுக்கும் யோசேப்பாவுக்கும் பொருந்தாது. 2 பேரும் நல்ல உறவு நிலையில்லை. எனவே இவள் திட்டம் போட்டு இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அத்தலியா கொன்றவுடனே என்ன பண்ணுறா? அகசியாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், சிறியவன், அவன் ரொம்ப குழந்தை. அந்த குழந்தையை என்ன பண்ணுறாங்க? தூக்கி ஒழித்து விட்டார். அந்த குழந்தையுடைய பெயர் யோவாஸ். இது வந்து யாருக்கு தெரியவில்லை. இவன் நினைக்கிறா, அத்தாலியா வந்து என்ன நினைக்கிறா, எல்லாருமே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அத்தாலியா போய் கொலை செய்வதில்லை, இவள் ஆள் அனுப்புகிறாள். அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு. இவள் என்ன நினைக்கிறாள்? அரசு குடும்பத்தில் அத்தனை பேரும் அழிந்து விட்டதாக இவள் நினைக்கிறாள். ஆனால் அதற்குள்ளே இன்னொரு கதையும் போகிறது. யோசேப்பா என்கிறவள் அகசியாவினுடைய சகோதரி, ஆனால் அத்தாலியாவுடைய மகளாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் யோராமுடைய மகள். இந்த குழந்தையை பாதுகாக்கிறாள். எந்த குழந்தை? யோவாசை. இந்த குழந்தை யாருடைய பிள்ளை என்றால், இங்கே ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது, பேர்ஷபாவை சார்ந்த சிபியா என்பவர்தான் அவருடைய தாய். அப்போ அகசியாவினுடைய மனைவி
சிபியாவுக்கு பிறந்தவர் தான் யார்? இந்த யோவாஸ். யோவாஸ் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவருடைய தாயுடைய பெயர் வருகிறது. இவர் வந்து பெயர்ஷபாவை சேர்ந்தவர். பெயர்ஷபா என்பது பாரசீக நாட்டினுடைய அல்லது இந்த யூதா நாட்டினுடைய தென் பகுதியில் இருக்கிறது. அதான் கடைக்கோடி, தெற்கே இருக்கிற கடைக்கோடி ஊர் வந்து பெயர்ஷபா. அங்கே தான் நம்முடைய மூதாதையர்களாகிய இஸ்ராயல் நாட்டினுடைய மக்களுடைய மூதாதையர்களாகிய ஈசாக்கு தங்கியிருந்தான். ஈசாக்கு, எசாயு இவர்களெல்லாம் வாழ்ந்த இடம் வந்து பெயர்ஷபா. சாமுவேலை பற்றி சொல்கிற போது அவர் பெயர்ஷபாவிலிருந்து தான் வரை நீதித்தலைவராக இருந்தார். தான் என்பது வடக்கு எல்லை, பெயர்ஷபா என்பது நாட்டினுடைய தெற்கு எல்லை. எனவே தெற்கு எல்லைக்கும் வடக்கு எல்லைக்கும் இடையே உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சாமுவேல் எப்படி இருந்தார்? நீதித்தலைவராக இருந்தார் என்கிற குறிப்பு வரும். எனவே இந்த பெயர்ஷபாவை சேர்ந்தவர் தான் இந்த சிபியா. இந்த சிபியாவுடைய மகன்தான் யோவாசு. இந்த யோவாசை அகசியாவினுடைய சகோதரியாகிய யோசேப்பா பாதுகாப்பாக ஒழித்து வைத்தாள். தொடர்ந்து அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவனாவான். அவன் கொல்லப்பட இருந்த அரசிலம் புதல்வர்கள் ஒருவனாவான். ஆனால் அவன் தப்பித்து விட்டான். எதனால் தப்பிச்சான்? யோசேப்பாவினுடைய அந்த சரியான நேரத்தில் இவள் செயல்பட்டதால் இந்த குழந்தையாவது தப்பிக்க முடிந்தது. தொடர்ந்து அவனையும் அவன் செவிலித்தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசப்பா மறைத்து வைத்திருந்தாள். அதாவது தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஆரம்பத்தில், அதாவது இந்த குழந்தையை பாதுகாக்கிற போது ஆரம்பத்தில் இவளுடைய கண்படாமலே, அத்தாலியாவுடைய கண்படாமலே இவள் பாதுகாத்து மறைத்து செவிலித்தாயோடு மறைத்து வைத்திருந்தாள். அதன் பிறகு அந்த அடிப்படையில் தான் என்ன நடக்கிறது? இவன் உயிர் தப்புகிறான். இல்லாவிட்டால் மற்ற அரச இளங்குமாரர்களோடு இவனும் என்ன இறந்திருக்க வேண்டும், இவனும் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் யோசப்பாவினுடைய அந்த சரியான நேரத்தில் சரியானபடி செயல்பட்ட அந்த நிலையினால் ஒருவன் மட்டும் தப்புகிறான். யார் மட்டும் தப்புறா? யோசப்பாவுடைய செயல்னால யோவாசு மட்டும் தப்புகிறார். யோவாசு கொலை செய்யப்படாமல் தப்புகிறான். தொடர்ந்து 3ஆம் வசனம். அவன் 6 ஆண்டுகள் தம் செவிலித்தாயோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அவன் 6 ஆண்டுகள் அப்படின்னா சின்ன குழந்தையிலே 1 வயது குழந்தையாக அவன் வெளியேறியவன். 6 ஆண்டுகள் அவன் வந்து செவிலித்தாயோடு ஆண்டவர் இல்லத்தில். இப்போ பள்ளியறையிலிருந்து குழந்தை எங்கே போகுது? ஆண்டவருடைய இல்லத்திற்கு போகிறது. அங்கே தலைமறைவாக இருந்தான். அந்நாட்களில் குறைய எப்படின்னா, எப்படி மோசேயை வந்து அவனுடைய தாய் வந்து 3 மாதங்கள் மறைத்து வைத்தாள். அந்த 3 மாதங்களுக்கு பிறகு தான் நீ குழந்தைய வந்து மறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் சூழலில் என்ன பண்ணுறா? அந்த பப்பீரஸ் நாணல் புல்லால் வந்து ஒரு கூடையை பண்ணி அதில் வச்சு அந்த குழந்தைய ஆற்றுல விடுறான், நைல் நதி ஆற்றுல விடுறான். அதே மாதிரி ஒரு பாதுகாக்கின்ற ஒரு நிலை. 3 மாதங்கள் மோசே பாதுகாக்கப்பட்டார். இந்த குழந்தை வந்து 7 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ இந்த 6 ஆண்டுகள் பாதுகாக்கப்படுவது என்பது இந்த குழந்தைக்கு பின்னால் ஒரு மாபெரும் குழந்தையாக வருவதற்கான, எப்படி மோசே மாபெரும் மனிதனாக வந்தாரோ அதே போல் ஒரு மாபெரும் மனிதனாக வருவதற்குரிய வாய்ப்பு போல இது அமைகிறது. அந்த மோசேக்கு நடந்தது போலவே இவளும் தன்னுடைய இந்த யோவாசை அவனுடைய செவிலித்தாயோடு ஆண்டவரின் இல்லத்தில் மறைத்து வைத்திருந்தார். இது வந்து அவ்வளவு எளிதாக இந்த மறைத்து வைப்பதென்றால் இதற்கு வந்து நிச்சயமாக ஆண்டவருடைய இல்லத்துக்கு பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய உதவியோடு. அந்த பொறுப்பாளர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, இவருடைய கணவர் யோயாத்தா. அவர் தான் தலைமை குரு. எனவே தலைமை குருவே இவருடைய யோசேப்பாவினுடைய கணவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய இல்லம் எருசலேம் ஆலயத்தை ஆண்டவருடைய இல்லம் என்று அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய இல்லத்தில் 6 ஆண்டுகள் மறைத்து வைத்தாள். அப்படின்னா அது எப்படி வாய்ப்பாக அமைந்தது? இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? யோயாத்தா வந்து யோசேப்பாவினுடைய கணவராக இருப்பதாலும்
அவர் ஆலயத்துக்கு பொறுப்பான குருவாக இருப்பதாலும், தலைமை குருவாக இருப்பதாலும் இது கைகூடியது. அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த பகுதியில் சுட்டி காட்டப்படுகிறது. எனவே இந்த அரசி அத்தாலியா தான் அரசியான பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்வு இது. ஒரு குழந்தை தப்பிக்கிறது. அந்த தப்பித்தல் வழியாக ஒரு புதிய எதிர்காலம் பிறக்கப் போகிறது. இந்த எதிர்காலம் பிறக்கப் போகிறது என்று தெரியாமலேயே யார் ஆட்சி செய்து கொண்டிருப்பது? அத்தாலியா. தொடர்ந்து வாசிங்கள். அந்நாட்களில் அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தார். அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தார். அதாவது யூதா சமூகத்திலும் அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டிலும் பெண்கள் ஆட்சியாளர்களாக இருந்ததில்லை. அத்தாலியா இதற்கு ஒரு விதிவிலக்கு. அப்படின்னா ஈசபேல் காலத்தில் ஆகாஸ் ஆட்சி செய்தான். ஆனால் ஆட்சி பொறுப்பை முழுக்க முழுக்க செயல்படுத்தியது எல்லாமே ஈசபேல் தான். அப்படின்னா இந்த பொனிஷிய நாட்டிலிருந்து வந்த இந்த பெண் ஈசபேல், அவளுடைய மகள் அத்தாலியா, எந்த அளவுக்கு அவர்கள் அரசை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு தாங்கள் நினைத்ததை சாதிக்க இயலும் என்பதை நிலைநிறுத்தி காட்டினார்கள். 2 பேருமே. அப்போ அத்தாலியா 6 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றால் 6 ஆண்டுகளும் அவள் போட்ட திட்டம். நிச்சயமாக ஈசபேலுடைய திட்டம்தான் அத்தாலியாவுடைய திட்டமும். அப்போ ஈசபேல் என்னென்ன செய்தாலும் வடநாட்டில் எல்லாமே எங்கே அரங்கேறிருக்கும்? தென்னாட்டிலும் அரங்கேறிருக்கும். பாகால் வழிபாடு இருக்கும், அசரேத்து வழிபாடு இருக்கும், அசரேத்தினுடைய கம்பங்கள் இருக்கும், பாகாலுடைய கம்பங்கள் இருக்கும், கோவில்கள் இருக்கும், இறைவாக்கினர்கள் இருப்பார்கள், அர்ச்சகர்கள் இருப்பார்கள். எல்லாமே எந்த தங்கு தடையுமின்றி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலங்களில். அப்படி என்றால் யாவையினுடைய கோவிலுக்கு குறைவு, இந்த பாகாலுடைய தெய்வ வழிபாட்டுக்கு உயர்வு என்கிற அந்த சிந்தனை தான் இந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசியாகத்தான் அத்தாலியா இருக்கிறார். அவளை பற்றி அந்த 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் இதை குறித்து காட்டுகின்றன. இப்போ அடுத்த பகுதி, 2வது பகுதி. குரு யோயாத்தா இளவரசன் யோவாசை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். 11ஆம் அதிகாரம் 4 முதல் 12 வசனம் வரை. 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குருவாகிய யோயாத்தா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். 7ஆம் ஆண்டு. இப்பொழுது இந்த யோயாத்தா என்கிறவர், நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், யோயாத்தா என்பது யோசேப்பாவினுடைய கணவர். ஆனால் அவர் ஆலயத்தினுடைய குரு, அதுக்கு பொறுப்பானவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மெய்காப்பாளர், அரசனுடைய மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களே. அதனால் 1-2 பேர் இல்லை. இந்த மெய்காப்பாளருக்கும் 100 தலைவர்கள் இருக்கிறார்கள். அரசனுடைய அரண்மனை காவலர்களுக்கு 100 தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் படையில் இருக்கிற மிக உயர்வான பொறுப்புள்ளவர்கள். இவர்கள் எல்லாரையும் யார் அழைத்து போவது? யோயாத்தா எங்கே கூட்டிட்டு போகிறாரு? ஆண்டவருடைய இல்லத்துக்கு அழைத்து போகிறார். அப்போ அப்படி என்றால் இதனுடைய அத்தாலியாவினுடைய அந்த பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு விலகி போகிறது என்று பொருள். அதாவது குரு யோயாத்தாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் யார் வருகிறார்? 100 தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்படின்னா கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக யாரிடமிருந்து விலகி போகிறது என்று பொருள்? அத்தாலியாவிடமிருந்து. அரசியாக இருக்கிற அத்தாலியாவுடைய கை தளர்கிறது. அதற்கான திட்டம் தீட்டப்படுகிறது. அத்தாலியாவினுடைய கையை, அவருடைய வல்லமையை அல்லது வலிமையை குறைக்கக்கூடிய சூழல் இங்கே ஏற்கனவே ஏற்பாடாகிறது. அந்த ஏற்பாட்டை முன்னெடுத்து செல்கிறவர் தான் யார்? யோயாத்தா. அவர் தான் அரச குரு. என்ன பண்ணுறாரு? இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கு அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, அதுதான் அடிப்படை.
உடன்படிக்கை என்றால் ரெண்டு மனிதர்களுக்கிடையே நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம். அந்த ரெண்டு மனிதர்களும் சமநிலையில் இருக்கலாம், சமநிலை இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் நடக்கிறது என்றால் உடன்படிக்கை என்றால் என்ன பொருள்? இதில் கடவுள் மேலானவர், மனிதர்கள் கீழானவர்கள். இப்போ ஒரு பெரிய மன்னர் ஒரு சின்ன இளவரசரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என்றால், ஒரு பெரிய மன்னர் ஒரு சிறிய மன்னர், இப்போ ரெண்டு பேரும் சமநிலை அல்ல. அப்போ உடன்படிக்கையில் சமநிலை உடன்படிக்கை, சமநிலை இல்லாத உடன்படிக்கை என்று பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே இதை பொறுத்த மட்டில் குருவுக்கும் நூற்றுவ தலைவர்களுக்கும் இவங்க ஏறக்குறைய சமநிலை உள்ளவர்கள் தான். குரு ஒரு அரசனுடைய பணியை செய்கிறார், அதே மாதிரி இந்த நூற்றுவ தலைவர் இன்னொரு பணியை செய்கிறார்கள். அதனால் ரெண்டு பேருமே பணியாளர்கள் என்ற அந்த நிலையில் ரெண்டு பேருமே சமநிலை இருக்கிற மனிதர்கள். இப்போ ஒரு பெரிய அரசன் சிற்றரசனோடு உடன்படிக்கை செய்தால் அது சமநிலையற்ற. அது மாதிரி தான் கடவுள் உடன்படிக்கை சமநிலையற்ற. ஆனால் கடவுள் சமநிலையற்ற நிலையில் பார்க்கவில்லை. எந்த அளவுக்குன்னா, கடவுளுடைய உடன்படிக்கை யார் வருவது? மனிதர்கள் உடைத்தறிகிறார்கள். அந்த அளவுக்கு கடவுள் சுதந்திரம் கொடுக்கிறார். அது சமநிலையற்ற உடன்படிக்கையாக இருந்தால் கூட அந்த உடன்படிக்கையும் உடைத்தறியக்கூடிய அந்த சுதந்திரம் யாருக்கு இருந்தது? மனிதர்களுக்கு. மீண்டும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதுதான் கல்வாரி உடன்படிக்கை அப்படிங்கிறோம். அதுதான் எரேமியா புதிய உடன்படிக்கை என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் உடன்படிக்கை என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு செய்கின்ற ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தம் மீறக்கூடாது. சமநிலையில் உள்ளவர்கள் செய்கின்ற ஒப்பந்தம் மீறக்கூடாது. சமநிலை இல்லாதவர்களோடு செய்யப்படுகிற ஒப்பந்தத்தை யார் உயர்வாக இருக்கிறார்களோ அவர்கள் மீறலாம், அவர்கள் உடைத்து போகலாம். இன்றையிலேருந்து உன்னோட உடன்படிக்கை இல்லை என்று சிற்றரசுகள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஆனால் சமநிலையில் இருக்கிற உடன்படிக்கை ரெண்டுக்கு பேருக்கும் பொதுவானது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவர் மீற முடியாது. அந்த அடிப்படையில் இங்கே யாரோடு உடன்படிக்கை நடக்கிறது? குரு யோயாத்தாவுடனும் நூற்றுவ தலைவர்களுடனும். அப்போ இந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. ரெண்டு பேரும் இதற்கு பொறுப்பு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இது சமநிலை உடன்படிக்கை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உடன்படிக்கையே மீறக்கூடாது. இப்போ ஆணையும் இணைந்து கொள்கிறது. அப்போ ஆணையிடுதல் என்றால் ஒன்று கோவில் மேலே ஆணையிடலாம், அல்லது கடவுள் மீது ஆணையிடலாம், இல்லை தலை மீது ஆணையிடலாம். இப்படி ஆணையிடுதல். இரண்டாவது உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்.